Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் நெக் பார்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ சூப்பராக கிராண்டாக சாரி ஸோ ஆல்ரெடி நம்ம நெக் பார்ட் வந்து நம்ம சூப்பராக வந்து உங்களுக்கு காசு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அந்த காசு டிசைன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லீப் பார்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜரியில் டபுள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ நம்ம சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ சுகர் பீடில் ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு வச்சு தனித்தனியாக வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து நம்ம வந்து நாட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஆல்ரெடி இந்த டிசைனோட நெக் டிசைன் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதில் இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருப்பேன் நெக் டிசைனுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ மேபி பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேடிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட் பேடிங் ஜரியில் ஃபுல்லாகவே அழகாக வந்து ஸ்கேலப் டிசைனில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேலப் டிசைனில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே 1 இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ கோடு போட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பீடு இடையில தனித்தனியாக காசு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும். நான் பாருங்கள் காசு வச்சு எப்படி தச்சிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நாட் பண்ணணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நாட் பண்ணணும். ஸோ இதில் தச்சது போக நான் தனித்தனியாக வச்சு நாட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து 4 நம்பர் பீடு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த காசு இருக்கக்கூடிய பிளாங்க் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா த்ரெட்டில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும்னா ஸ்கேலப் டிசைன் வந்து மறுபடியும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கேலப் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே ஜரியில் வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரெயிட் பேடிங்கில். ஸோ அதே இதில் த்ரெட்டில் வந்து நான் ஸ்ட்ரெயிட் பேடிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஸ்ட்ரெயிட் பேடிங்கில் வந்து நம்ம த்ரெட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீடில் ஸ்கேலப் டைப்பில் வந்து நம்ம வந்து போடணும். சரிங்களா? ஸோ ஸ்கேலப் டைப்பில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே 1 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் வந்து 4 நம்பர் பீடில் வரிசையாக ஒரு லைன் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம தனித்தனியாக காசு வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே சுகர் பீடில் ஒரு லைன், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 4 நம்பர் பீடில் ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதோட இடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம கீழே வந்து நான் த்ரெட்டில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால மேலே அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஜரியில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நல்ல கெட்டியான பெரிய பார்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு இந்த பார்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்தாவே தெரியும் 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து நல்ல பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆர்ச் டைப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்ச் டைப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 இன்ச்சு. ஸோ அந்த 4 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். தென் வந்து ஸ்டோன் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸ்டோன் வச்சு அப்படியே கோபுரம் எஃபெக்டில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீடில் ஒரு லைன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைடில் வந்து கொம்பு டைப்பில் வந்து போட்டிருக்கோம். ஸோ கொம்பு டைப் போட்டு ஸோ இங்கே வந்து ஜர்தோசிலே வந்து லீஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜர்தோசி லீஃப் பண்ணிவிட்டு இதை சுற்றி அவுட்லேயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொம்பு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். ஆல்ரெடி நான் நிறைய கொம்பு டிசைன் லீஃப் டிசைன்ஸ் நிறைய போட்டிருப்பேன். ஸோ அதனால் நான் சொல்லணுன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் இந்த டிசைன்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் என்னோட சேனலை செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஜர்தோசியில் நம்ம லீஃப் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜரியிலேயே வந்து நம்ம வந்து த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கட்டும் கொம்பு டிசைன், இந்த பக்கட்டும் வந்து கொம்பு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்லீவ் வந்து ரொம்ப கிராண்டாக சூப்பராக அட்டாசமாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஸ்லீவ் பார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நான் நெக் பார்ட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் அந்த டிசைனோட நெக் பார்ட்டு. ஸோ இதோட நான் டுட்டோரியல் தான் நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ மேபி பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த டிசைனோட நெக் பார்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக். சரிங்களா? ஓகே, ஸோ இதோட அழகான இந்த ஸ்லீவ் பார்ட். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடணும் தான் நினச்சேன். பட் டைமிங் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாவே இது உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த டிசைன் உங்களுக்கு நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே டிசைன் திருப்பி ரிப்பீட்டடாக வரும்போது கண்டிப்பாக நான் டுட்டோரியல் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.